எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் மழை பெய்யுது. அரியலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு மழை பெஞ்சுதா? நீங்கள் இருக்க சைடு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோலாம் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து நார்மலான ப்ளவுஸ் இப்போ வெட்ட போகிறோம். இது வந்து உங்களுக்கு பழைய மெத்தடில் சொல்லித்தரேன். இது வந்து எல்லாரும் கற்றுக்கலாம், படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இப்போ இந்த வீடியோ போடுவோம். இதுக்கு தேவையானதெல்லாம் இஞ்சி டேப்பு, மார்க்கரு, கத்திரிக்கோள், ஜாக்கெட் பீட்டு, ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸ் முக்கியமாக வச்சுக்கணும் பக்கத்தில், மறந்துடாத. இப்போது அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு முன்ன சொல்லி கொடுத்த மாதிரியே தான் இஞ்சி டேப் வச்சு அளக்காமல் ப்ளவுஸில் அளவு எடுப்பது எப்படின்னு இப்போ சாதா ப்ளவுஸுக்கு சொல்லித்தரேன். இப்போ சாதா ப்ளவுஸு எளிய முறையில் நம்ம நார்மலாக கற்றுக்கிற மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த 1 மீட்ரு ஜாக்கெட் பீட் எடுத்துக்கிட்டோம். இது 1 மீட்ரு. இது வந்து எல்லாருக்குமே பத்தும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு, குண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 1 மீட்ரு தாராளமாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம். இஞ்சி டேப் வச்சும் நீங்கள் எடுக்கலாம். இஞ்சி ப்ளவுஸ் இல்லாமையும் மார்க் சுட்டு அளவு எடுக்க போகிறோம். இப்போ இந்த பாருங்க, இந்த கை ரெண்டோடைய அக்குள் வளைவு உள்ளார இதான் அளவு, மார்க் சுற்று அளவு எடுக்கிறது. இப்போ மார்க் சுற்று இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் வரைக்கும் வச்சு இதான் மார்க் சுற்று அளந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ குறிச்சிக்கோம் இந்த இடத்துல. இப்போ மார்க் சுற்று இது வரைக்கும் இருக்கு. ஒரு பாயிண்ட் இந்த தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். நீங்கள் அது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இஞ்சி டேப் வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். இந்த பாருங்க, இப்போ இஞ்சி டேப் எடுத்து அளந்துங்க. இந்த பாருங்க, இந்த அக்குள்லேருந்து இந்த கை அக்குள் இருக்கு பாருங்க, இந்த அக்குள் வரைக்கும் இப்படியே அளவு எடுக்கணும். நீங்கள் அளவு எடுத்துங்க, இப்படி எடுத்துங்க. புரியுதுங்களா? 23 இருக்குது மார்க் சுற்று. நீங்க 24. இப்போ 24 ஜாக்கெட்டோடைய மார்க் சுற்று 24 வந்து நம்ம எடுத்துட்டு 24க்கு இஞ்சி டேப்பாலே நீங்க அளந்து பாத்துங்க. 24 அளவு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விட்டுக்கும். 25 ஒரு பாயிண்ட் விட்டு மடிச்சுக்கிறோம். இப்போது மடிச்சு வெட்டிக்கும். இந்த கரை பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். கரை எப்போதுமே கரை நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்த அளவோட மடிச்சு போட்டுக்கிறோம். ஜாக்கெட் கிட்ட மடிச்சுக்கிறோம். மடிச்சு கட் பண்ணிக்கலாமா? தனியா கட் பண்ணிட்டோம். இப்போ மார்க் சுட்டு முன் துண்டு பின் துண்டு உயரம் எடுத்துக்கிறோம். இப்போ முன் துண்டு உயரம் எடுத்துக்கிறோம். இது பாருங்க, இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் பிடிச்சிடும் பாருங்க, நடு டாட்டு, இதுக்கு நேரா முன் துண்டோடைய உயரம் எடுத்துக்கிறோம். இது முன் துண்டோடைய உயரம். இங்க நான் குறிச்சுக்குவோம். தையலுக்கு ஒரு பாயிண்ட் விட்டு குறிச்சுக்கிறோம். இப்போ மடிச்சு போட்டுக்கோம். இது முன் துண்டோடைய, இது முன் துண்டு, இது பின் துண்டு. பாருங்க, இந்த அளவு எடுத்து இப்படி மடிச்சு போட்டுக்கிறோம். இப்ப இது மடிச்சுட்டேன். இது முன் துண்டோடைய உயரம், இது பின் துண்டு. பின் துண்டோடைய அளவு இப்ப எடுத்துக்கலாம். பாருங்க, பின் துண்டு எப்படி எடுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க. நீங்க இதுக்காக இஞ்சி டேப் வச்சுட்டு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இது ஃப்ரீயா இருக்கும் பாருங்க. இது பின் துண்டோடைய உயரம். பாருங்க, பின் துண்டு உயரம் நம்ம இது வரைக்கும் வருது. மடிச்சு தைக்க எக்ஸ்ட்ரா விடணும். புரியுதுங்களா? இது பின் துண்டோடைய உயரம். மடிச்சு தைக்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விடுவோம். ஒரு பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் விட்டுக்கும். 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இது வந்து இது இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் விட்டுருக்கோன்னா நம்ம வந்து கிராஸ் வெட்டிவோம்ல முன் துண்டு, அது இதில் சேர்ந்து வரும். பாருங்க, இப்போ இது முன் துண்டு இதுலேயே மடிச்சு போட்டுக்கிட்டோம். இது அடியில் பின் துண்டு இருக்கு. முன் துண்டு வந்து கிராஸ் கட்டிங், கிராஸ் வலை வெட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். இது வரைக்கும் கோடு போட்டுக்கும். இது முன் துண்டு உயரம் இந்தாண்ட. இது பின் துண்டு. பின் துண்டு அடியில் இருக்கு பாருங்க. இப்ப இதான் இது பின் துண்டு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து மார்க் சுட்டை எடுத்து 2ஆ மடிச்சு போட்டுருக்கோம். அடுத்துதான் முன் துண்டு பாருங்க, அது மடிச்சு போட்டுக்கிட்டோம். இது பின் துண்டு, இது முன் துண்டு. இப்போ இது மேலே ஜாக்கெட்டை போட்டு அப்படியே அளவு எடுத்து வெட்ட வேண்டியதான். ஈஸியா போயிடுச்சுங்களா? ரொம்ப போட்டு குழப்பாம உங்களுக்கு ஈஸியா ஆயிடுச்சு வேலை. இது பாருங்க, சட்டையை நல்லா மடிச்சுக்குங்க. உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாம அளவு கரெக்டா எடுக்கலாம். இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த தையல், இடுப்பு தையல் கரெக்டா இருக்கணும். இது கரெக்டா இருக்கணும். இந்த அக்குள் கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அளவு கரெக்டா வரும். சரிங்களா? இப்போ ஜாக்கெட்டை இது மேல போட்டு அளவு எடுக்க போறோம். நல்லா மடிப்பு இல்லாம சுருக்கம் இல்லாம அழகா இப்படி போட்டுங்க.
தெரியுதுங்களா? இது பின் துண்டு, இது முன் துண்டு. ரெண்டுமே ஒன்றாவே வெட்ட போகிறோம், தனித்தனியாக வெட்டுற வேலை இல்லை. பார்த்துங்க, போட்டுக்கிட்டாச்சா? இப்போ பின் கழுத்து குறிக்க போகிறோம். பின் துண்டில் அடியில் இருக்குது பின் துண்டு, பின் கழுத்து இதுக்கு நேராக குறிக்கிறோம். ஏன்னா இங்கே குறிச்சா இங்கே வெட்டக்கூடாது, இங்கே தான் வெட்டணும். அப்போ தையலுக்காக இங்கே வெட்டிட்டோம்னா இங்கே வந்துடும், தைக்கும் போது இங்கே வந்துடும் தையல். உங்களுக்கு புரியும், ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ வந்து முன் துண்டு, இது பாருங்க, முன் துண்டு கழுத்தை வச்சு கொஞ்சம் தையலுக்கு விட்டு இந்த பக்கமாக குறிச்சிக்கும். முன் கழுத்து, இது முன் கழுத்து. பின் கழுத்துக்கு அடியில் குறிச்சிருக்கேன், இது பின் கழுத்து. அடுத்தது ஜாக்கெட்டு முன் கழுத்து. இந்த கிராஸுக்கு வந்து பாருங்க, நம்மளுக்கு இந்த கிராஸ் டோருக்கு பாருங்க, இந்த இடத்துல கிராஸ் கட்டிங், இந்த வளைவு வெட்டுறது. ஆனால் இதுக்கு நேராக வச்சு கொஞ்சம் இறக்கி வெட்டிக்கும். தையலுக்கு இங்கே வெட்டினோம்னா இங்கே தையல் பிடிக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். அதனால இந்த இடத்துல அப்படி குறிச்சிக்கலாம். அடுத்தது ஷோல்டர், ஷோல்டர் ரெண்டையும் வச்சு இங்கே பாருங்க, இங்கன்னா ஷோல்டர் வருது. தையலுக்காக கொஞ்சம் விட்டு இந்தாண்ட வெட்டணும், ஏன்னா நம்ம தைக்கும் போது இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே குறிச்சிக்கிட்டோம். அடுத்துதான் இங்கே குறிச்சிக்கிறோம், கீழே இங்கே குறிச்சிக்கிட்டோம் இதுக்கு நேராக. அடுத்ததாக முன் துண்டும் பின் துண்டும் சேர்ந்த ஒரே இடத்துல வெட்டு போகிறோம், நம்ம தனித்தனியாக வெட்டுறது இல்லை. இதில் பின்னாடி இது வந்து நம்மளுக்கு அளவு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு தான், இது இல்லை, இது முன் துண்டோடைய அளவு. இந்த இடத்துல நம்ம இப்போ முன் துண்டோடைய இந்த கிராஸ் வெட்டம் பாருங்க, அது இப்படி வர்றதுக்காக தான் இங்கே டாட்டுக்காக நாங்கள் வந்து குறிச்சிருக்கேன். ஓகே, புரியுதுங்களா? இந்த ஜாக்கெட்டு ஒரே நேரத்தில் பின் துண்டும் முன் துண்டும் சேர்ந்தவனே வெட்ட போகிறோம், பிரித்து வெட்டுறதே இல்லை. இப்போ வந்து நார்மல் பிளவுஸ் சாதா கட்டிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மார்பு சுட்டு எடுத்து மடிச்சு போட்டு முன் துண்டை மடிச்சு அதுக்கு அடியில் அடி துண்டு இருக்கு. இப்போ மேலே உங்களுக்கு முன் கழுத்து பின் கழுத்து இங்க பாருங்க, இது மடிச்சு தைக்கிறது, இது பின் துண்டோட அளவு. இது வந்து நம்ம நெஞ்சு பட்டி பாருங்க, டாட் பிடிக்கிற நெஞ்சு பட்டி அளவு இங்க குறிச்சு பாருங்க. இதுக்கு நேரம் இந்தாண்டையும் குறிச்சிருக்கோம் முன் துண்டு. இது வந்து அக்குள் வளைவு, இப்படியே குறைஞ்சி வெட்டிக்கிறது தான். நாளைக்கு இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு அளவு எடுத்து மடிச்சு போட்டு காமிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோவில் இதை வந்து எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். அடுத்த வீடியோவில் கட் பண்றதை காமிக்கிறேன். இப்போ இதை பார்த்துக்குங்க.